ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் மிகவும் திறமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த நாட்டின் குடிகள் அனைவருமே இந்த ராஜாவின் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தனர். அந்த நாட்டிற்கு சொந்தமான ஒரு மீனவ கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு என்கிற மீனவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். வழக்கம் போல அந்த மீனவர் தன் வலையை எடுத்துக்கொண்டு கட்டுமரத்தில் கடலுக்குள் சென்றார். அவர் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவரின் வலையில் ஒரு அரிய வகை மீன் சிக்கியது. அந்த மீன் வகை 2 வருடத்திற்கு ஒரு முறைதான் அகப்படும். இப்பொழுது இவரின் வலையில் சிக்கியது. இதை பார்த்துவிட்டு அந்த ராமுக்கு ஒரே ஆனந்தம். அந்த நேரத்தில் அந்த ராமு என்ன செஞ்சானா, அந்த மீனை எடுத்து ஒரு பையில் போட்டுக்கொண்டு அந்த நாட்டினுடைய ராஜா இருக்கார்ல அவரிடம் கொடுத்து அவரின் அன்பை பெறலாம் என்று எடுத்து சென்றான். அரண்மனைக்கு சென்றதும் அங்கு 2 காவலாளிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் போய் இந்த ராமு, ராஜாவுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன் அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு 2 காவலாளியும் அந்த அரசர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த ராமுவை பார்த்துட்டு அந்த ராஜா கேட்குறாரு, யார் பாணி, என்ன வேணும் அப்படின்னு. உடனே அந்த ராமு சொல்றான், ராஜா உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மீனை எடுத்து ராஜா கையில கொடுக்குறான். அதை பார்த்துட்டு, என்னப்பா இது மீனை கொண்டு வந்திருக்க அப்படின்னு ராஜா கேட்குறாரு. உடனே ராமு, ராஜா இது சாதாரண மீன் இல்லை, ஒரு அரிய வகை மீன். இது இப்போ என்னோட வரையில சிக்கியது. நான் யாருக்கும் தெரியாம உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு அந்த ராஜா, எனக்காகவே எடுத்துட்டு வந்தியா, யார் எங்கே அப்படின்னு கூப்பிட்டு அங்கு வேலை செய்யும் பணியாளர்களிடம் இந்த மீனவனுக்கு 100 பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுங்கள் என்று கூறினார். அதே போல் அந்த பொற்காசுகளை வாங்கி கொண்டு கிளம்பினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராணி ராஜாவிடம் போய், ராஜா நீங்க என்ன செய்றீங்க, அந்த மீனோட விலையே வெறும் 10 பொற்காசுகள் தான் இருக்கும். 10க்கு 20 பொற்காசுகள் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் 100 தருகிறீர்கள், இது நியாயமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, அந்த மீனை எனக்கு தருவதற்காகவே கொண்டு வந்துள்ளான். காசு மட்டும்தான் குறிக்கோள் என்றால் அதை எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்திருப்பான். அந்த அன்பிற்காக தான் 90 பொற்காசுகள் அதிகமாக கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. உடனே ராணி, சரி இது உங்கள் பணமா, மக்கள் பணம் இல்லையா என கேட்டாள். உடனே ராஜா, ஆமா இதுவும் சரிதானே அப்படிங்கிறாரு. ராணி அந்த பொற்காசுகளை அவனிடமிருந்து திரும்பி வாங்குங்கள்னு சொல்றா. ராஜா, அவன்கிட்ட கொடுத்ததை எப்படிமா திருப்பி கேட்கறது அப்படிங்கிறாரு. அதற்கு ராணி, உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அந்த மீனவனை கூப்பிட்டு இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. அதற்கு அவன் பெண் மீன் என்று சொன்னால் நான் பெண் மீனை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவனிடம் அந்த பொற்காசுகளை திரும்பவும் வாங்குங்கள். அவன் இதை ஆண் மீன் என்று சொன்னால் நான் ஆண் மீனை சாப்பிடுவதில்லை என்று சொல்லி அவனிடம் திரும்பி வாங்குங்கள் என ஒரு யோசனை சொன்னாள். அதே போல அந்த ராஜா மீனவனை கூப்பிட்டு, நீ கொடுத்த இந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு கேட்குறாரு. மீனவனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா போயிடுச்சு. ராஜா மகிழ்ச்சியா தானே இந்த பொற்காசுகளை கொடுத்தாள், ஆனா இப்ப ஏன் இப்படி சொல்றாரு, நம்ம போனதுக்கு அப்புறம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சுதாரித்து கொண்டு, ராஜா நான் கொடுத்த மீன் ஆண் மீனும் இல்ல பெண் மீனும் இல்ல, 2க்கும் இடைப்பட்ட திருநங்கை மீன் அப்படின்ட்டான். அதை கேட்டுட்டு இந்த ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சியா போயிடுச்சு. இப்படிப்பட்ட புத்திசாலியா இருக்கிறானே அப்படின்னு மறுபடியும் அந்த மீனவனுக்கு 100 பொற்காசுகள் கொடுங்கள் என உத்தரவிட்டார். ஏற்கனவே 100 பொற்காசுகள், இப்போ இன்னொரு 100 பொற்காசுகள். இப்போ இந்த மீனவன் 200 பொற்காசுகளையும் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு அவன் வைத்திருந்த பையில் பொற்காசுகளை போடும் பொழுது அது ஒன்று மட்டும் தவறி கீழே விழுந்த அது தரையில் உருண்டு கொண்டு ஓடியது. அந்த பொற்காசு பின்னாடியே மீனவனும் உருண்டு ஓடி போய் கீழே விழுந்து அதை எப்படியோ தாவி எடுத்து விட்டான். இதை பார்த்து கொண்டே இருந்த ராணி ராஜாவிடம் போய், இங்க பாத்தீங்களா அவன் செய்யற வேலையா, ஒரு மீனுக்கு 200 பொற்காசுகள் கொடுத்துருக்கீங்க, அதுல ஒன்னே ஒன்று கீழே விழுந்திருக்கு, அதை கூட விட்டு கொடுக்க இல்லாமல் கீழே புரண்டு போய் அதை எடுக்கிறான். இந்த சில்லறை புத்தி அவனை விட்டு போகல பாத்தீங்களா. இதையே காரணம் காட்டி அந்த பொற்காசுகளை அவனிடமிருந்து வாங்குங்கள் என ராணி கூறுகிறாள். ராஜாவுக்கும் இது சரின்னு தான் பட்டது. அந்த மீனவனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா உனக்கு நான் 200 பொற்காசுகள் கொடுத்துருக்கேன், ஒரு பொற்காசுக்கு போய் இப்படி கீழே விழுந்து புரள்றிய, அங்கே இருக்கிற காவலாளிகள் யாராவது எடுத்துக்க போகிறாங்க, அதை கூட நீ விட்டு கொடுக்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மீனவன் சொல்கிறான், ராஜா இந்த பொற்காசுகள் எல்லாம் உங்களோடது தான், நான் ஏன் இப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொற்காசில் உங்களுடைய உருவப்படம் பொறித்திருக்கு, தெரியாம யாராவது அதன் மீது காலை வைத்து மிதித்து விட்டால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ராஜாவுக்கு ஒரே பூரிப்பு,
என்னோட உருவப்படத்துக்காகவா இப்படி பண்ண அப்படின்னு. யாருங்கே இவருக்கு இன்னொரு 100 பொற்காசுகள் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 300 பொற்காசுகள் அந்த மீனவனுக்கு கிடைத்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ராணி எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நமக்கு கிடைக்க வேண்டியதை யாராலும் தடுக்க முடியாது, அந்த இறைவனை நினைத்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற